உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படத்தை கலாய்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். பிஜேபி மேல்தட்டு மக்கள் கட்சி, பிஜேபி நார்த் இந்தியன் கட்சி, பிஜேபி இந்த கட்சி அந்த கட்சி. இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னனா, இந்த பொள்ளாச்சி எடுத்தாங்க மாமன்னன். மாமன்னன் ஒரு படம் எடுப்பார். 2 ஊர் இருக்கும், வடக்கு தெற்குன்னு 2 ஊர் இருக்கும். கெட்டவங்க எல்லாம் நார்த் ஊர்ல இருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க. நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி தான் இது. ஏன் அரைச்சமாவை மிஷின்ல போட்டு ஓட்டு அப்புறம் கெட்டவன் பாத்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க. ஓ ஜியா, அப்ப ஜி பேசினா கெட்டவன். அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை. அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க. ஜி நான் பாக்கலன்னு, அதோட பெட்டரான வேலை இருக்கு, பார்த்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஜி அப்படின்னு கெட்டவங்களுக்கு ஒரு வார்த்தை. அப்பனா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டைரக்டரை கூட்டு போய் ஷூட்டிங் நடக்குது. This is the problem, madam. It's a carefully constructed narrative. இது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த நரேட்டிவ் தமிழகத்தில் இருக்காது. சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிற ஒரு பரவலான கருத்து. ஏன்னா சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் அப்படியே நடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்காந்துக்குவாரு. கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாங்க. அந்த நடிகர் சொல்லுவாரு, ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு. இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர் எல்லாம் சும்மா எடுக்கிறாங்களா, ஓசியில் எடுக்கிறாங்களா? அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா தியேட்டர்ல போட்டுருவாங்க. நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு ஓ சமூக நீதி இருக்குன்னு. பணம், அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட், அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட், டைரக்டருக்கு பட்ஜெட், ஆக்டருக்கு பட்ஜெட். அதனால இவங்க என்ன சமூக நீதி அங்கே சினிமா மேல எந்த கோவம் இல்லைங்கண்ணா. ஆனா சினிமா மாமன்னன்றை போன்ற ஒரு புரோபகண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது. பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு சம்பந்தம் இல்ல, மேடம் கேட்கிற கேள்விக்கான சொல்றாங்கன்னா இட்ஸ் a carefully constructed. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.